வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். பள்ளிக்குப்பம் ரயில்வே கேட் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி விசாரணை செய்தனர். அவர் கருகிரி தேரடி தெருவைச் சேர்ந்த முருகன் என்பதும், சரித்திர பதிவேடு குற்றவாளியான அவர் ஓட்டி வந்தது திருட்டு இருசக்கர வாகனம் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்தி அவர் தனது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த மேலும் 5 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காட்பாடி நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய அமைப்பினர் பேரணியாக சென்றனர். கடந்த மாதம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து பல்வேறு விவசாய அமைப்புகள் சார்பில் பல்லடம் சாலை முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது. அப்போது வேல், கம்பு, குத்தீட்டி உள்ளிட்ட ஆயுதங்களை தற்காப்புக்காக பயன்படுத்த அனுமதிக்க வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து கருப்பசாமி வேடமணிந்த நபர் நடனமாடியதால் காவல்துறையினருக்கும் விவசாய அமைப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தஞ்சையில் ஆதரவற்ற வளர்ப்பு பிராணிகளை தத்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்ட மிருகவதை தடுப்புச் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் நாய்க்குட்டி ஒன்றை தத்தெடுத்தார். தொடர்ந்து 28 நாய்க்குட்டிகளும் 2 பூனைக்குட்டிகளும் தத்தெடுக்கப்பட்டன. இதையடுத்து நிகழ்ச்சியில் இலவசமாக வெறிநோய் தடுப்பு ஊசிகளும் போடப்பட்டன. தஞ்சை நீதிமன்ற சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருங்காட்சியக வளாகத்தில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் படைப்புகள் பெறப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் பாரம்பரிய ஓவியம், தத்ரூப ஓவியம், நவீன ஓவியம் என 125க்கும் மேற்பட்ட ஓவியங்களும், பாரம்பரிய சிற்பங்கள், வெண்கல சிற்பங்கள், தத்ரூப சிற்பங்கள் என 25க்கும் மேற்பட்ட சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவத்தின் போது பெண் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரின் மனைவி சங்கீதா பிரசவத்திற்காக ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு குழந்தை பிறந்த நிலையில் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் சங்கீதா தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் காமாட்சி அம்மன் கோயில் அறங்காவலருக்கான தேர்தல் வாக்குச்சீட்டு முறைப்படி நடைபெற்றது. இக்கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அறங்காவலர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். 19வது அறங்காவலர் தேர்தல் இன்று வாக்குச்சீட்டு முறைப்படி நடைபெற்றது. 11 பேர் போட்டியிட்ட இந்த தேர்தலின் முடிவுகள் வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்டு இரவிலேயே அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும். பரவியற்கும் அறங்காவலர்கள் கோயில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு பணிகள், மண்டப நிர்வாகம், வணிக வளாக நிர்வாகம், பராமரிப்பு மற்றும் சமூக ஒற்றுமையை பாதுகாப்பது போன்ற பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கான 5 நாள் அறிவியல் சார்ந்த பயிற்சி முகாமை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். கிடாரிப்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் விண்ணில் விஞ்ஞான தேடல் என்ற பெயரில் 5 நாட்கள் குளிர்கால உண்டு உறைவிட பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. 28 பள்ளிகளைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான 140 மாணவர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு விண்வெளி அறிவியல், ஸ்டெம், ரோபோட்டிக்ஸ், இணையவழி பாதுகாப்பு மற்றும் தலைமை பண்பு குறித்து பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. முகாமினை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுகையில், சிந்திக்க தூண்டுவது கல்வி, அதை செய்யக்கூடிய பயனுள்ள முயற்சி முகாம் இது. அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக பகுத்தறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்.
சோத்தை உருட்டி சாப்பிட்டா பெத்தவனை நீ உதறி தள்ளிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. சோறை சாப்பிடும்போது நல்லா சுட சுட சாப்பிட்டு உருட்டி சாப்பிட்டா செரிக்காது என்று நம்ம சொல்லித்தரணும். அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் இந்த வித்தியாசம் இதுதான். ரெண்டு கழுதைக்கு நடுப்பு நடந்து போகாத, சாஸ்திரம் அப்படி அது சரியில்லை அப்படிமாது. அப்படி கிடையாது. ரெண்டு கழுதைக்கு நடுப்பு நடந்து போது இவங்க எட்டி உரைச்சிடும். ஆக பகுத்தறிந்து பார்த்து அந்த அறிவியல் சார்ந்த அந்த பிள்ளைங்களுக்கு நமக்கு புரிய வைக்க வேண்டும். இது போன்ற தெளிவுகளை தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறிவு மட்டும் அது பகுத்தறிந்து பார்க்கணும் என்பது கண்டிப்பாக இது போன்ற அறிவியல் சார்ந்த பயிற்சிகள் இந்த முகாமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.